என்னோட கிச்சன் பேசிக் மாடுலர் கிச்சன் தான். இது வந்து 3 ட்ராவும் ஒரு ஆயில் ரேக்கும் 4 பெரிய ரேக்கும் இருக்குது. ஒவ்வொன்றிலையும் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ரேக்கில் ஸ்பூன்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபோக்கு ஸ்பூன்லாம் அதில் இருக்குது. எப்பயுமே வந்து இந்த மாதிரி கரண்டிலாம் இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்கன்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். மற்ற எதுவுமே கலையாது. இப்போ ரப்பர் பேண்ட் போடாமல் வச்சிங்கன்னா அவங்க எடுக்கிறப்ப எல்லாமே இப்படி இருக்கும். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து அதை ஆர்கனைஸ் பண்ண தேவையில்லை. நீட்டாகவும் இருக்கும் பார்க்க. இந்த பக்கம் ரெகுலராக யூஸ் பண்ணுற லைட்டர், சிசர், நைஃப்ஸு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து இங்கே இருக்கிறது நல்லது. ஏன்னா குக்கர்ஸ் வந்து அப்பப்போ ஸ்க்ரூ கலண்டுரும். எப்பயுமே கிச்சனில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறது சேஃப். இதான் மேல் ட்ராவில் இருக்குது. செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன பிளேட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார்ஸ் இருக்குது, 2 மிக்ஸி ஜார், ஃபில்டர் இருக்குது. எப்பயுமே எல்லா ட்ராலையுமே கீழே வந்து நான் மேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் டஸ்ட் இது பண்ணாலும் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். தேர்ட் ட்ராவில் ஹாட் பாக்ஸ், பெரிய பாத்திரம் அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆயில் ரேக்கில் எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில்ஸ்லாம் கீழே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். மேலே கீ இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீ, டால்டா இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ராவில் பெரிய ட்ராவில் சின்ன சின்ன பாத்திரம் எல்லாமே ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரம் அதெல்லாமே இந்த ட்ராவில் இருக்குது. கீழே பிளேட் ரேக், இந்த 2 ட்ராலையும் நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது அக்கேஷனாக எடுக்கிறது தான். கீழே என்னோட கிளாஸ் இதெல்லாம் கீழ் ரேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிளாஸுங்கிறனால உடஞ்சிரும், அதனால் தனியாக ஸ்டோர் பண்ணுறது தான் சேஃப். கவுண்டர் டாப் மேலே பேண்ட்ரி கபோர்டு இருக்குது. இதில் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தனித்தனியாக வெஜ் பவுடர், நான்வெஜ் பவுடர்லாம் தனித்தனி பேஸ்கெட்டில் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மண்சட்டி இதெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஜூஸர், பிளெண்டர், சாப்பர் அதெல்லாம் இந்த இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணுற மில்லட்ஸ், வடகம், பிரியாணி அரிசி இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே மஞ்சள் பெட்டிங்க வச்சுருக்கேன். இதுக்கு மேலே 3 கேபினெட் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஓப்பன் ஷெல்ஃபு. ஓப்பன் ஷெல்ஃபில் நான் காஃபி கப்ஸ், ஜூஸ் கப்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கேபினெட்டில் தால் வெரைட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. மேலே பீஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. ரெகுலர் யூஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணுறது. செகண்ட் கேபினெட்டில் ஸ்பைஸ் பவுடர்ஸ், ரெகுலர் ஸ்பைஸ் பவுடர், ஸ்பைசஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். வத்தல் அந்த இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மூணாவது கேபினெட்டில் 4 பெரிய ஜார் இருக்குது. இதில் புளி, வெல்லம், வரமிளகா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஓப்பன் ஷெல்ஃபு. இதில் சும்மா டெக்கரேட்டிங் ஐட்டம் 2 வச்சுருக்கேன். கிச்சன் இருக்குது. என்னோட கிச்சன் டூரை பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நான் கிச்சன் வீடியோ 4 பார்ட்டாக எப்பவுமே போட்டிருக்கனால எதுவுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.